அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். கண்டிப்பாக செய்வாருமா, கண்டிப்பாக செய்வார். போட்டால் நல்லது தான், நடந்தால் ஓகே தான், மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் கொடுத்தா நல்லது தான், நல்ல விஷயம். நீங்கள் இலவசமே கொடுக்கணும், தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதிகள் கொடுங்க. கொடுத்தா நல்லது தானே, இருக்கிற கஷ்டத்தை தீர்த்துருவோம். திருப்பி எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா மிக 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 மகிழ்ச்சியான விஷயம் அது. அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம், நடக்கட்டும். அவர் சொல்கிறது செய்வார்ன்ற எங்களோட நம்பிக்கை இருக்குங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் 5 வருஷமாக வந்துட்டு எல்லாருக்கும் மக்களாட்சின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் ஆட்டோக்காரனுக்கு எதுவும் பண்ணது கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டில் வருமானம் இல்லைன்னு நினைக்கிறோம் எல்லோரும், ஆனால் வருமானம் இருக்குது. அதை எல்லாம் அரசியல்வாதிகள் 2 பேருமே மாற்றி பணத்தை ஊழல் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு செய்யணும்னு செய்யலை. இப்போ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு அறிக்கையும் வெளியே விடுறாங்க. கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீகார்லலாம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோம். கண்டிப்பாக அவர் தராரு, அதனால தப்பே கிடையாது. நேற்று குமாரகுரு அதே வார்த்தை தான் அங்கே சொன்னார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பாக ரெட்டால தான் வருது. அது ஒரு இன்ப அதிர்ச்சி ஐயா. அப்படிங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நான் 15,000 ரூபா வாடகையில் தான் இருக்கேன். அது இபி பில்லு கரண்ட் பில்லே மாதத்துக்கு 2,700 ரூபா வருது. ஒரு 600 ரூபா கட்டியிருந்தாது, போன ஆட்சியில் 600 ரூபா கட்டியிருந்தது. இது ரொம்ப மறக்க முடியாத இதுவான நிகழ்ச்சியாக இருக்குது. நல்ல திட்டம் தான், மக்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல மக்கள்லாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப நான் எங்கள் வீட்டு கரண்ட் பில்லுனா 400 ரூபா 300 ரூபா 500 ரூபாலாம் கட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5,000 6,000 7,000 கட்டுறேன். அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான்லாம் மாதம் 30,000 25,000 சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அப்போ இன்னும் அடித்தட்ட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 21 ஆட்சியில் ஸ்டாலின் 1000 ரூபாவே தர முடியாதுன்னு சொன்னவர், இப்போ எப்படி 10,000 ரூபாய் தருவார்? இப்போ அம்மாவின் பிறந்த நாள் முன்னிட்டு ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு இனிப்பு வழங்குற வழியாக 10,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ மக்களுக்கு அதை ஐயா தொடர்ந்து செஞ்சுன்னு வர்றாரு. அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி அடைய இன்றைக்கி 10,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அம்மா என்னென்ன செய்வாங்களோ அனைத்து திட்டங்களும் ஐயா செய்ய ரெடியாக இருக்கார். மாற்றத்தை உண்டாக்கலாம், மக்கள் நினைத்தால் வெல்லலாம். நல்ல வரவேற்க விஷயம் தான் அது. தாராளமாக கொடுக்கலாம், இருக்கிறாங்க வாங்க வேண்டியதுதான், இல்லாத வாங்கிக்குவான். அவங்க எதுவுமே எந்த ஆட்சியிலையும் எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். குடிச்சிட்டு இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறாங்கல்ல, அது அவங்க கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்களாம் வியாபாரம் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அவர் வந்தால் தான் நல்லா எங்களுக்கு இருக்கும். இனிமேல் வரணும், அவர் தான் வரணும் கண்டிப்பாக. நல்ல விஷயம் தானேங்க சார். யார் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சதான் சார் நம்ம வாழ முடியும். சந்தோஷம்தான். அதோட டிஎம்கே ஆட்சி நல்லா அதிகமாக தானே கொடுத்துட்ருக்கு. இது நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான், மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், கொடுக்கலாம். எங்களுக்கு அவர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு 10,000 ஓகே தான், அது நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அது ஏன்னா மக்களுக்கு கூட ஓட்டு போட அவருக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரவேற்கிறோம், நல்ல விஷயம் தான், வந்தால் சந்தோஷம். 10,000 எல்லாரும் ஓசிலே இந்த மாதிரி தந்து போயிடுவாங்க போகுது. எல்லாரும் காசு கவர்மெண்ட் காசு அது எடுத்து அதனால் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இந்த மாதிரி ஓசியில் தராமல் எவனோ ஒருத்தன் நல்லபடியாக செஞ்சானா புதுசாக யாருனா ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. இதனால் மக்கள் கொஞ்சம் பயனடைவாங்கல்ல. அம்மா இருக்கும் போது தான் நல்லா இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே வந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். அது 10,000 ரூபாய் தராரு, அது பின்னால் கதை. அவர் இந்த வாட்டியே அவருக்கு தான் ஜெயிக்கணும். கொடுத்தா நல்லது தான். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லலை, சொல்லியும் கொடுக்கல. இப்போ இருக்கிற முதலமைச்சர் 5,000 போட்டிருக்காரு, இவர் போட்டால் நல்லது தான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.